வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எஸ்பிஐ பேங்க் அவங்களோட Q4 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ரிசல்ட் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த ஷேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7% பக்கம் சரிஞ்சிருக்கு. அதற்கான காரணங்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். பேங்கோட டோட்டல் இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல 3500 கோடி பக்கம் கம்மியா இருக்கு. அதாவது இந்த Q4ல பேங்கோட டோட்டல் இன்கம்ங்கிறது 1,40,000 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 1,43,000 கோடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3,500 கோடி பக்கம் ஒரு வருஷத்துல டோட்டல் இன்கம்ங்கிறது டவுன் ஆயிருக்கு. இது போகவே பார்த்தீங்கன்னா அதர் இன்கமும் கம்மியா இருக்கு. இந்த அதர் இன்கம்ங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேறு சில வழிகளில் வர இன்கம்ஸ் தான் அதர் இன்கம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபீ இன்கம், ட்ரெஷரி இன்கம், ஃபாரஸ்ட் இன்கம்னு சொல்லி பல்வேறு வழியில் வர இன்கம்ஸை அதர் இன்கம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த Q4ல 17,314 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 24,367 கோடியாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில் 7,000 கோடி டவுன் ஆயிருக்கு. இந்த அதர் இன்கம் கிட்டத்தட்ட இது 29% கம்மியாக இருக்குது. இது போல பேங்கோட ஆப்ரேட்டிங் இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 5,000 கோடி இயர் ஆன் இயரில் டவுன் ஆயிருக்கு. இது 8% சரிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து காஸ்ட் டு இன்கம் ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக செலவு என்னங்கிறத தான் இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோங்கிறது குறிக்குது. ஸோ அதாவது இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோங்கிறது எப்படி டிட்டர்மின் பண்ணலாம்னா பேங்கோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் இன்கம் இன்டூ 100ங்கிற ஃபார்முலா போட்டோம்னா இந்த காஸ்ட் டு இன்கம்ங்கிற ரேஷியோ கிடச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 53.29% இருக்குது. இந்த Q4ல இது 55.09% இருக்கு. ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயர் Q4ல 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பேங்க்குக்கு 53.29 செலவாயிருக்கு. இதே இந்த Q4ல அதே 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 55.09 செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ பேங்கோட காஸ்ட் டு இன்கம்ங்கிறது இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மாதிரியே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த Q4ல 27,704 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல 31,286 கோடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3,600 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறது கம்மியாக இருக்கு. இருந்தாலும் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 1,000 கோடி இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரியே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ பேங்க் பண்ணுறது லெண்டிங் பிஸ்னஸ் அண்ட் சேவிங் பிஸ்னஸ். ஸோ பேங்க்ல இருந்து கடன் வாங்குறவங்களுக்கு அந்த கடனுக்கு எதிராக கொடுக்குற வட்டி மைனஸ் பேங்க்ல சேவிங்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்குற வட்டி, இதை கழிச்சு வர டிஃபரன்ஸ் தான் வந்து பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இது இயர் ஆன் இயர்ல 1,762 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது இயர் ஆன் இயர்ல டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த Q4ல 2.81% இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல 2.99% இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 18 பேசில் பாயிண்ட் இயர் ஆன் இயர்ல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது டவுன் ஆயிருக்கு. அடுத்து ப்ரொவிஷன்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. பேங்க் கொடுக்குற கடன்ல ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு திரும்ப வராம போகும், அதை லாஸா போயிருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த லாஸை ஆஃப்செட் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரிசர்வா எடுத்து வைக்கிறது தான் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பேங்க் வந்து ஒரு 100 ரூபா வந்து லோன் தராங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 ரூபா திரும்ப வராம போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த 5 ரூபா திரும்ப வராம போறதுனால வர லாஸை வந்து ஆஃப்செட் பண்றதுக்காக ஒரு 5 ரூபாயை வந்துட்டு தனியா எடுத்து வச்சிருவாங்க ப்ரொவிஷனா. அதைத்தான் வந்து ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரொவிஷன்ங்கிறது வந்துட்டு அவங்களோட டோட்டல் இன்கம்ல இருந்து தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேங்கோட டோட்டல் இன்கமும் டவுன் ஆயிருக்கு, ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த Q4ல டவுன் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 37% வந்து ப்ரொவிஷன்ங்கிறது வந்து ரிசர்வா எடுக்க வைக்கிறது கம்மியா இருக்கு. இது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா ஒரு பேங்கோட நான் பர்ஃபார்மிங் அசட் கம்மியாகும் போது ப்ரொவிஷன் கம்மியாகிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அட் த சேம் டைம் அவங்களோட லெண்டிங் ஆக்டிவிட்டிங்கிறது அதிகரிக்கும் போது ப்ரொவிஷன் கம்மியாகிறதுங்கிறது வந்து இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்க மாட்டேன். ஏன்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த Q4ல அவங்க லோன் அட்வான்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 49,32,627 கோடி. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல 42,20,703 கோடி வந்துட்டு லோன் அட்வான்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் கொடுத்த லோனுங்கிறது இயர் ஆன் இயர்ல 7,16,924 கோடிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 42 லட்சம் கோடி லோன் கொடுக்கும்போது பேங்க் ப்ரொவிஷனாக எவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,43 கோடியை ரிசர்வாக எடுத்து வச்சிருக்காங்க. வேற 49,32,000 கோடி லோன்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொவிஷனா 8,000 கோடி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பேங்கோட லெண்டிங் பிஸ்னஸ் அதிகரிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் கவரேஜும் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகணும். வேற ப்ரொவிஷன்ங்கிறது வந்து 37% இயர் ஆன் இயர்ல கம்மியாக எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது.
இருந்தாலும் பேங்கோட டோட்டல் டெபாசிட்டா இருக்கட்டும், டெர்ம் டெபாசிட்டா இருக்கட்டும், இது 2மே நல்லா ஹெல்த்தியான நம்பர்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 12% பக்கம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதே காசா கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட்ஸ்ல வந்து டெபாசிட்டும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10% இயர் ஆன் இயர்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது போக பேங்கோட நான் பெர்ஃபார்மிங் அசட்டுங்கிறது இயர் ஆன் இயர்ல 3000 கோடி கம்மி பண்ணியிருக்காங்க. இதே நெட் என்பிஏ, நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்டுங்கிறது 800 கோடி இயர் ஆன் இயர்ல கம்மி பண்ணியிருக்காங்க. இது டவுனா இருக்கிறது. இது நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இதே கிராஸ் என்பிஏங்கிறது பார்த்தீங்கன்னா போன Q4ல இந்த Q4ல 0.33% கம்மி பண்ணியிருக்காங்க. இதே நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் பெர்சன்டேஜ்ங்கிறது 0.08% இயர் ஆன் இயர்ல கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் வந்துட்டு அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட், நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் இந்த 2 மெட்ரிக்ஸ்லையுமே வந்துட்டு இயர் ஆன் இயர்ல கம்மி பண்ணி காமிச்சிருக்காங்க. இது நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்க்குறாங்க. அடுத்து ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கு இந்த Q4ல 74.36% இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல 74.42% இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல 0.06% கம்மியாக இருக்கு. ஸோ ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது ஒரு பேங்க்குக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகரிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இருந்தாலும் இது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க். ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு 70%க்கு மேலே ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ இருந்தாலே அது ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோவாக கன்சிடர் செய்யப்படும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இயர் ஆன் இயரில் பிசிஆர் பர்சன்டேஜ் டவுன் ஆனாலும் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோக்குன்னு சொல்லலாம். இது போக பேங்க் ₹17.35 டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 16 மே 2026 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கோட ஷேர் இன்னைக்கு பெருமளவு கம்மியாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வீக் ஆனதா காரணம். ஸோ டோட்டல் இன்கம், அதர் இன்கம், ஆப்ரேட்டிங் இன்கம், அதே மாதிரி காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லி பல மெட்ரிக்ல அவங்க வீக்காக பர்ஃபார்ம் பண்ணது தான் இன்னைக்கு இந்த ஷேர் இன்னைக்கு பெரிய அளவுக்கு சரீரத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிக்கையாகாது. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அத்தனை இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.